First question, in a post office, stamps of three different denominations of rupees 7, rupees 8 and rupees 10 are available. The exact amount for which one cannot buy stamp is option A 19, option B 20, option C 23, option D 29. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாம் ஜூன் 2014ல ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஐடியா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து 3 டைப் ஆஃப் டினாமினேஷன் இருக்க மாதிரி அந்த ஸ்டாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ருபீஸ் 7 ருபீஸ் ஸ்டாம்ப்பு, 8 ருபீஸ் ஸ்டாம்ப்பு, 10 ருபீஸ் ஸ்டாம்ப்பு, 3 டைப்பு டினாமினேஷன் இருக்க மாதிரி ஸ்டாம்ப் கொடுத்துருக்காங்க. இப்போ எந்த அமௌண்ட்டுக்கு எனக்கு வந்து இந்த ஸ்டாம்பை வந்து நம்ம வாங்க முடியும் அப்படின்றது தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதாவது 19 ரூபாய் ஸ்டாம்ப் வந்து இந்த 3 டினாமினேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்குள்ளார ஸ்பிளிட் பண்ணி இப்போ 19 ருபீஸ் ஸ்டாம்பா வேணும் அப்படின்னா எப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணி வாங்கணும், இல்லை 20 ருபீஸ்னாக்கா எப்படி ஸ்பிளிட் பண்ணி, இந்த 3 டினாமினேஷன் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த 3 காம்பினேஷனை யூஸ் பண்ணி இந்த 19 ஆர் 20 ஆர் 23 29 இதுக்குள்ளார எதுல நம்ம வாங்க முடியாது, அந்த ஸ்டாம்பை வாங்க முடியாதுன்றது தான் கொஷின். இப்போ இந்த கொஷினுக்கோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இத்தனை நேரம் நீங்கள் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 19. இந்த 19 ருபீஸ் ஸ்டாம்ப் வந்து இந்த 3 டினாமினேஷனுக்குள்ளார நம்ம காம்பினேஷன்ல கொடுத்து வாங்க முடியாது. இதுதான் வந்து இதோட ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். நம்மளுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் 3 டைப் ஆஃப் டினாமினேஷன்ஸ் சொல்லியிருக்காங்களே, என்னென்ன ஸ்டாம்ப்பு? 7 ருபீஸ் ஸ்டாம்ப்பு, 8 ருபீஸ் ஸ்டாம்ப்பு, 10 ருபீஸ் ஸ்டாம்ப்பு. இப்போ ஒரு காம்பினேஷனும் போட்டு பார்ப்போம். ஏவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காம்பினேஷனும் வராது, நோ காம்பினேஷன். ஃபார் எக்ஸாக்ட் அமௌண்ட் 19 ருபீஸ் ஸ்டாம்புக்கு எனக்கு எந்த ஒரு இந்த டினாமினேஷனும் நம்மளுக்கு ஃபிட் ஆகாதனால நோ காம்பினேஷன் ஃபிட்ஸ்ன்னு சொல்லிடலாம். அடுத்தது ஆப்ஷன் பியில் 20 ருபீஸ் ஸ்டாம்பை எப்படி வாங்கலாம் அப்படின்னா 10 ருபீஸ் ஸ்டாம்பை 2 வாங்கிட்டா போதும், 20 ருபீஸ் ஸ்டாம்பு வந்துடும். அதே மாதிரி நம்மளுக்கு 23ன்றது 8 ருபீஸ் ஸ்டாம்பு 2 வாங்கிட்டு 1 ருபீஸ் ஸ்டாம்பு 7 வாங்கினோம்னா 23 வந்துடும். ஆப்ஷன் டியில் 29 வருது இல்லையா, 29க்கு 7 ருபீஸ் ஸ்டாம்பில் 3யும் 8 ருபீஸ் ஸ்டாம்பில் 1ம் வாங்கிட்டோம்னா 29 ருபீஸ்க்கு நம்மளுக்கு ஸ்டாம்ப் கிடைச்சிடும். அப்போ எதுக்கு நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னா எக்ஸாக்ட் அமௌண்ட் ஃபார் விச் ஒன் கேனாட் பை ஸ்டாம்ப்ன்றதுக்கு ஆன்சர் எந்த ஒரு காம்பினேஷன்லையும் வாங்க முடியாது அப்படின்னாக்கா 19 ருபீஸ் ஸ்டாம்ப் தான் என்னால் வாங்க முடியாது, எந்த ஒரு காம்பினேஷனும் ஃபிட் ஆகல. ஸோ ஆப்ஷன் ஏ 19 தான் கரெக்ட் ஆன்சர்.